ஒரு வழியாக ஏசியா கப்புக்கான இந்தியன் ஸ்குவாடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் சில பிளேயர்ஸ் இதில் இடம் பெறலை அண்ட் சில பிளேயர்ஸ் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரு நாள் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர் தான் வருது. ஏன் ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கலை அப்படின்ற ஒரு ப்ராப்பர் ரீசனே தெரியலை. இதை பற்றி கோச் அஜித் அகர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் சான்ஸுக்காக வெயிட் பண்ணணும், இது அவரோட ஃபால்ட்டும் கிடையாது எங்களோட ஃபால்ட்டும் கிடையாது, டீமில் வெறும் 15 பேர் மட்டும் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டாரு. ஐபிஎல்ல இந்த வருஷம் 600+ ரன் அடித்தார் அண்ட் கேப்டனாக தன்னோட டீமை ரன்னர்ஸ் அப் வரைக்கும் கொண்டு வந்தார். அண்ட் லாஸ்ட் இயர் கேப்டனாக ட்ராஃபி வேறு ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் ஆனால் ஏன் அவர் ஸ்குவாடில் எடுக்க மாட்டாங்கன்னே தெரில, வெறும் ஓடிஐ ஃபார்மேட்டில் மட்டும் லிமிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன தான் ஸ்ரேயஸ் ஐயர் இல்லைனாலுமே இந்த ஸ்குவாட் ஒரு வெல் பேலன்ஸ்டாக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் இந்த ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா மாதிரி மெயின் பிளேயர்ஸ்லாம் ரிசர்வ் பிளேயர்ஸில் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் ஏசியா கப்பில் இந்த ஸ்குவாட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த பிளேயரை மிஸ் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ரோஹித் கோலி இல்லாமல் ஒரு ஏசியா கப் பார்க்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ கொலை கொடுத்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.